ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிங்கம் களை இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலை வேர்த்து விறுவிறுத்து நரம்பு புடைக்க படித்தேன். ஆனால் கடைசியில் அப்படியே புஷ்ஷுன்னு ஆகி போச்சு. யாரை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்கள் தான். எங்கேயோ கேட்ட பேர் மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, நம்மளுடைய பன்னீர்செல்வத்தை பற்றி தான் வந்துட்டு செம்மையான ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. அதாவது இவர் வந்துட்டு என்ன பண்ணார், இபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டார். அதுக்கப்புறமா டேரெக்டாக போயிட்டு பாஜக கிட்ட கீழ் ஃப்ளோரில் போயிட்டு பாஜக கிட்ட பயங்கரமாக வந்துட்டு கெஞ்சிருப்பார் போல். ஸோ பாஜகவும் சரிப்பா சமயம் பார்த்து நாங்கள் ஒன்றும் சேர்த்து விட்றோம், அந்த கட்சியில் எப்படியாவது மறுபடியும் வந்துட்டு ஜாயிண்ட் வச்சு விட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அடிக்கவே இல்லை. ஏன் இப்போ நடந்த ஒரு உடன்படிக்கையில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாக இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் மட்டும் உள்ள சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்பல. இதனால வந்துட்டு கன்ஃபார்மாக இதுக்கப்புறம் கட்சியில் சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓபிஎஸ்க்கு தெளிவாகவே தெரிஞ்சிச்சு போல. இதுக்கப்புறமா அவர் என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு, அவருடைய வசம் இருக்க ஒரு சில மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு அபிராமிபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மீட்டிங்கை நடத்திருக்காரு. இந்த மீட்டிங்கில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் வந்துட்டு கலந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் அவ்வளோ மாவட்ட நிர்வாகிகள் ஓபிஎஸ்க்கு இருக்காங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். சரி, அடுத்த லைனுக்கு வரலாம். அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பன்ருட்டி ராமச்சந்திரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டவர் கலந்துக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் ஓரளவு கொஞ்சம் ஃபேமான ஆட்கள் தாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் என்ன தெரியுமா ஆயிருக்கு, அதாவது இவங்கெல்லாம் பயங்கரமாக குமுறி இருக்காங்க. ஸோ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம யாருக்காக ஓட்டு கேட்குது, அதிமுக கேட்குதா, பாஜக கேட்குதா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் எல்லாமே கேட்கும்போது உடனே என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள், நமக்குன்னு புது கட்சி தொடங்க வேண்டிய ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுத்து பேசியிருக்காருங்க. அந்த கட்சியோட பேர் என்ன தெரியுமா, அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றதான். எந்த கட்சி பேர் எடுத்தாலும் கடைசியில் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்த்துக்கிறீங்க. எத்தனை கட்சியா இதே மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. சரி, வாட் எவர் இட் இஸ். ஸோ இதுதான் அவரோட கட்சியோட பேராம். இந்த கட்சியை நம்ம ஆரம்பித்து இந்த கட்சிக்கு வந்துட்டு உறுப்பினர்களை சேர்த்து அந்த கட்சியின் மூலமாக தேர்தல் அணுக போகிறோம். அதுக்கப்புறமா என்டிஏ கூட்டணிக்கு போகிறோம். என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கா, பழைய மாதிரியே வந்து டிடிவி தினகரன் இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே இருக்குது. ஸோ நம்ம என்டிஏ கூட்டணியில் போனால் நம்ம ஏடிஎம்கே கூட ஜாயிண்ட் ஆச்சா மாதிரி தான் அப்படின்னு கடைசியில் வந்துட்டு முடிச்சிருக்காராம் ஓபிஎஸ். என்னையா இது, ஆரம்பிக்கிறது வந்துட்டு சூப்பராக ஆரம்பிச்சு பொசுக்குன்னு வந்துட்டு மறுபடியும் அதிமுக ஜாயின் பண்ணுறதை குறிக்கோளாக திறந்து வைக்கிறாரு. புது கட்சியாக தெம்பாக இருந்துட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசினாங்க போல. வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று யாருக்கோ ஒருத்தருக்கு ஓட்டு கேட்குறோம், புதுசாகவே கட்சி ஆரம்பித்து ஓட்டு கேட்டலாம்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட நிர்வாகிகள் கொஞ்சம் சந்தோஷமாக தான் போயிருக்காங்களாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு தமிழகத்தில் இன்னும் பயங்கரமான காமெடிகள்லாம் வந்துட்டு அரசியல் டைமில், அதாவது அந்த தேர்தல் டைமில் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போட்ட செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.